அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். ஆக்சுவலா வீடு கட்டுறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டினவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன. புதுசா கட்ட போறவங்க ஏற்கனவே கட்டினவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஒருத்தர் அவங்களோட ஏர்னிங்ஸ் அமௌண்ட் அதை தனக்கான ஒரு இருப்பிடத்தை உருவாக்குறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் அவர் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் கொண்டு போட்டு ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியா ஒரு விஷயங்களை செய்யும் போது அது கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்து செய்யறாங்களா, கரெக்டான விஷயங்கள் தான் நடக்குதா அப்படின்றத ஒண்ணுக்கு 2 தடவை அதை அனலைஸ் பண்ணிட்டு செய்யறதுல ரொம்ப நல்ல விஷயம். பழைய காலங்கள்ல நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு இடத்துல எர்த் ஒர்க் பண்ணும் போதே இந்த இடத்துல இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகும், கம்ப்ளீட் ஆகாது, இது பாதியில நிற்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணி. இது எதுக்குன்னா, நேத்து ஒரு பொறியாளர் நமக்கு தெரிஞ்ச நம்மகிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணாரு. ஒரு இடத்துல எர்த் ஒர்க் பண்ணும் போது எலும்பு கிடைக்குது அப்படின்னு. எலும்பு கிடைச்சா என்ன பண்ணலாம்? எலும்பு கிடைச்சா, அதாவது அது சாதாரண ஏதாவது ஒரு நாயோட எலும்பு அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. அது ஒரு மனித எலும்புகள் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதை எடுத்து அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிட்டு யாரு என்னன்னு பார்ப்பாங்க. இது ஏற்கனவே ஏதாவது ஒரு பரியல் கிரவுண்ட் மாதிரி யாரும் யூஸ் பண்ணிட்டாங்களா என்னன்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒன்ஸ் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படின்னு முதல்ல அதோட என்ன டைப் ஆஃப் போன்ஸ் தெரியணும். அது நம்ம மனுஷனோடதா இல்லை ஏதோ மிருகத்தோடதா தெரியணும். அதுக்கப்புறமா அதை என்ன பண்றது, பூமிக்கு கீழே என்ன கிடைச்சாலும் அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அது மாதிரி எதனாலும் நம்ம ப்ராப்பரா பக்கத்துல உள்ள விஏஓட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ். இது எதையாவது நம்ம சஸ்பீசியஸா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம இதை போறாங்க தெரியப்படும். அப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஆக்சுவலா எங்களோட வாஸ்து கோர்ஸ்ல இதை பத்தி படிச்ச ஞாபகம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி ஏதான ஒரு சிலதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முழுமையை அடையாது அப்படின்ற மாதிரி படிச்ச ஞாபகம் இருந்தனால அவர்கிட்ட ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் புக்கை வேணா வெரிஃபை பண்ணிட்டு தரேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப அவருக்காக பார்க்கும்போது அந்த புக்ல எங்க படிச்சோம்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் புக்கை எல்லாமே கரட்டி பார்க்கும்போது புக்ல ஆரம்பத்திலேயே முன்னாடியே அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி இன்ஜினியர்ஸ் அப்படியோ, இன்ஜினியர்ஸ் ஒரு தம் ரூல் வச்சிருக்காங்க. ஒரு பீம் இந்த டெப்த் இருந்தா தான் இவ்வளவு லோடு தாங்கும், இந்த மாதிரி பூராமே கை எக்ஸ்பீரியன்ஸ்ல டெவலப் பண்ணி வைக்கிறது. காலம் இவ்வளவு இந்த ஸ்பேனுக்கு என்ன சைஸ் காலம் வேணும் அப்படின்னு சொல்லி காலம் இது பூராமே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஃபவுண்டேஷன் இன்ஜினியர், நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு இந்த வாஸ்து ரூல்ஸ் எல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணான்னு பார்த்து, அன்னைக்கு பூராமே ஞானிகள், ரிஷிகள், இவங்க எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்க விஷன்லயே ப்ரிப்பேர் பண்ணது. எத்தனை பிளானட் இருக்குன்னு சொல்லி யாரும் அவ்வளவு தூரம் போய் பார்க்கல. அவங்களோட இந்த பழைய இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க புஷ்ப விமானம், கூடு விட்டு கூடு பாயிரத வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இருந்ததா இல்லையா அப்படின்ற ஆர்கியூமெண்ட் வேணா. நான் நமக்கு கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பூராமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிஜம். இன்னைக்கு வரைக்கும் சுனாமி வந்ததுல இருந்து கொரோனா வர போறது வரைக்கும் பஞ்சாங்கத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னும் போது அதை சயின்டிபிக்கலா யாருமே அதெல்லாம் ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்றாங்க. அப்படின்னும் போது அதுக்கு என்ன செய்யுது? அப்ப அந்த முன்னோர்களோட எஃபர்ட்டை மதிப்பு கொடுத்து அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம கணக்குல எடுக்கணும். இப்ப நேற்று கேட்டதை நான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய ப்ராஜெக்ட் நாங்களே பண்ணியிருக்கோம். நிறைய இடங்கள்ல நிறைய ஃபைண்ட் அவுட் பண்றதை வைக்கிறத நாங்களே கண்டுக்காம தான் செய்யறோம். ஏன்னா இதை போய் கிளைண்ட் கிட்ட சொல்லி அவங்க இது என்ன ஏதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அஸ் அ கன்சல்டண்டா ஒருத்தங்க கேட்கும் போது இதுக்கு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது நம்மளோட வேலை. அவங்க அதை அனலைஸ் பண்ணி அதுல ஓகே சரி என்ன பண்ணலான்றத முடிவு பண்ணி. ஓகே, இப்ப நம்ம இன்ஃபர்மேஷனுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட டெக்ஸ்ட் புக்கையும் காமிச்சிடுறேன். இதுதான் டிப்ளோமா வாஸ்து சாஸ்திரம் பட்டய படிப்பு தாள் 1 ஃபர்ஸ்ட் பேப்பர், வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை கோட்பாடுகள். இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். இது யூனிவர்சிட்டி பிரிஸ்கிரைப் பண்ண புக், யூனிவர்சிட்டியோட டெக்ஸ்ட் புக். இதுல இருந்துதான் ரெஃபர் பண்ணி அவர் கேட்டதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவருக்காக இந்த புக்கை எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் பெரும்பாலான விஷயங்கள் எனக்கு என்ன டெக்ஸ்ட் புக்ல எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன்னு ஒழிய அசம்ஷன்ல
எதையுமே நான் சொல்றது இல்லை. விஷயத்த தெரியாதுன்னே சொல்லிடுவேன். ஏன்னா நான் வந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றேன். தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரியான இதுல வந்து இவர் கேட்டப்ப இது எனக்கு படிச்ச ஞாபகம் இருந்தனால அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதை வந்து நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப புக்ல ஆக்சுவலா இது என்னன்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்குன்னா சல்லியம்ன்ற ஹெட்டிங்ல மென்ஷன் ஆயிருக்கு. சல்லியம் சல்லியம்ன்றத என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எர்த்ஒர்க் பண்றோம். இன்னைக்கு வந்து இதை டோசரை விட்டுறோம், இதை ஜேசிபியை வச்சு மண்ட மண்ட மண்டன்னு தோன்றோம். எத்தனை குழி, ஒரு 40 குழி 41 குழினாலும் மண்ட மண்ட மண்டன்னு தோண்டி போட்டுருவாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு, அவரும் எங்காவது ஒரு நிலையில நின்றுட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்பாரு. மார்க் பண்ணி கொடுத்த இடத்த வந்து அந்த ஜேசிபி ஆபரேட்டர் மட்டும் அவங்களா ஆளுகளை ஒத்தால உட்காந்து அவ்வளவு குழியும் தோண்டிடும். அலைன்மெண்ட் மட்டும் பார்த்து சொன்னா போதும். ஓகே. ஆனா அன்னைக்கு எப்படி தோண்டாங்கன்னா கடப்பாறை மம்பட்டியை வச்சுதான் தோண்டி இருக்காங்க. அப்போ வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸி. இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தான் இங்க மெனக்கிறோம். வந்து எஃபர்ட் போட்டு என்ன எதுவும் பெண்டிங் தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே. இப்ப என்னென்ன பொருளை பார்த்தா என்னென்ன வார்த்தையில சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் இங்க உங்களுக்கு தெரியும். கரியுடன் கூடிய மண். கரி கரின்னா அடுப்பு கறி. இந்த கறி போட்டிருக்க கறி அதை பார்த்தீங்கன்னா நோய் உண்டாகும். இடத்த ஒர்க் பண்ண போறீங்க, அந்த இடத்துல அடுப்பு கறி மாதிரி எரிஞ்ச கறி, அந்த கறியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைண்டிங் தோண்டும் போது வந்து அந்த இடத்துல வீடு கட்டுனா நோய் உண்டாகும் மென்ஷன் ஆகும். உமி, நிறைய உமி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, உமின்றது வந்து நெல்லுல இருந்து பிரிச்ச உமியாவும் இருக்கலாம், இல்ல அந்த கூடு இதெல்லாம் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த மேல உள்ள கூடு மட்டும் உமி, அதான் இங்க மென்ஷன் பண்றது உமி. ஏதாவது ஒரு இதுல வந்து உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு வெறும் கூடுதலா கிடக்கும், அந்த மாதிரி இதுதான் உமி. அப்படி இருந்துச்சுன்னா பொருள் விரயம். அங்க வீடு கட்டுறவருக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு பட்ஜெட் போட்டு வந்திருப்பாரு, ஒரு 80 லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம்னு பார்த்தா 1.5 கோடி தான் செலவு பண்ணிப்பாரு, அப்பயும் பில்டிங் முடியாது. அந்த மாதிரியான போறதுக்காக வாய்ப்புகள் இருக்குன்னு. விறகு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விறகு போகும், சொத்துக்கள் போகும். அந்த விறகு ஃபைண்ட் அவுட் பண்ணா சொத்துக்கள், அவர் ஏதாவது எக்ஸிஸ்டிங் சொத்துக்கள் வச்சிருந்தாங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணி வச்சு இதெல்லாம் சரி கட்டுற மாதிரி இருக்கும். விலங்கு எலும்பு காணில் நம்ம கேட்டதுக்கு வந்துட்டோம். இன்ஜினியர் கேட்டதுக்கான ஆன்சர் இதுதான். இதை தான் அவர்கிட்ட கன்வே பண்ணும். விலங்கோட எலும்பு பார்த்தா முன்னேற்றம் கிடையாது. அங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து வீடு பண்ணணும்னா அவங்களோட முன்னேற்றம் கிடையாது. மனித மண்டையோடு இல்ல எலும்பு, மனித மண்டையோடு எலும்பு காணா என்னன்னு பாத்தீங்க, வழக்கு விவகாரங்கள் பாத்துக்கோங்க. மனிதனோட மண்டையோடு இது இல்ல எலும்பு, இந்த மாதிரி ஏதாவது மனிதனோட உடல்ல உள்ள எலும்புகளை பார்த்தா வழக்கு விவகாரங்கள். வீட்டை கட்டி அந்த இடத்துல அவரு நிம்மதியா குடியிருக்க முடியாது. அவர் உட்கார்ந்துட்டு கோர்ட்டு காலஞ்சிட்டு கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. தேன் பார்த்தோம்னா தேன் காணில் என்ன நடக்குதுன்னா அமைதி. தேன், தேனி, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அமைதி. கருப்பு எறும்பு, கருப்பு கருப்பா இருக்குங்களா, அந்த எறும்பு நிறைய அந்த இடத்துல நீங்க பயந்து கட்டிடம் நாசமாகும் அப்படின்னு. கட்டிடம் நாசமாகும். ஆமை பாம்பு காணில் கட்டிடம் கட்டி முடியாது. இது நாங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். இப்பயும் எங்களோட சைட்டுகள்ல இந்த மாதிரி இருக்கு. ஆமை இல்ல, பாம்பு. இதுல பக்கெட்டை போட்டு மேல தூக்கும்போது பிஞ்சுக்கிட்டு வரும் பாம்பு. பிஞ்சுக்கிட்டு கீழே பாதி துடிச்சுக்கிட்டு இருக்கும், பக்கெட்ல பாதி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல நாங்க வேலையை ஆரம்பிச்சு பண்ணிருக்கோம். ஒரு சில இடங்கள்ல முடிச்சிருக்கோம், பாதி இடங்கள்ல முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. இப்பயோ ஒரு பெரிய சைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிளைண்ட் கல்ஃப்ல இருக்காரு, அவரால் அங்க இப்ப கல்ஃப்ல சூழ்நிலை சரியில்லை, நிக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிக்குது, ஒரு 2 மாசம் ஆக போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம ஒமிட் பண்ணிட்டு போறது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டுக்காம அடுத்து மூவ் ஆகுறோம். அது வந்து ப்ரொலாங்கிங் ஸ்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. சிலந்தி, தவளை, நண்டு, நல்லா கேட்டீங்க. சிலந்தி, தவளை, நண்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நன்மை நிலைக்கும், நல்லது. அதாவது இங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சிலந்தி, தவளை, நண்டு. ஓகே. அது போக செப்பு காசு, செங்கற்கள், தானியம் ஏதாவது பார்த்தா செல்வம் தீராது. இந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் பண்ணும்போது ஏதாவது உள்ள வந்து கிடைச்சதுன்னா செல்வம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவரோட செல்வம் தீராது. தாமிரம், வெள்ளி, செம்பு காணில் நலங்கள் நிலைக்கும். இதுவும் நல்ல விஷயம். தாமிரம், வெள்ளி, செம்பு இதெல்லாம் பார்த்தா அவங்களோட நலங்கள். காரியம், பித்தளை பார்த்தா பலன்கள் பரவாயில்லாம இருக்கும், பலன்கள் பரவாயில்லை. பாறாங்கற்கள்,
பெரிய பாறையா இருக்கு. நார்மலா என்ன சொல்லுவோம் இன்ஜினியர்ஸ் எங்களை மாதிரி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, கீழே பாறை இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் காஸ்ட் குறையும் பார்த்துட்டு, ஆஹா நல்ல சைட்டு. என்ன ஃபுட்டிங் சைஸ் எல்லாமே கம்மியாயிரும். டெப்த் அதிகமா போகாது. அதனால வந்து பாறாங்கல்ல பார்த்துட்டாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆஹா பெரிய கல்லாம் கிடக்கு உள்ள. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபவுண்டேஷன்ல நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தா அந்த மாதிரி பாறாங்கல் இருந்தா நன்மை குறையும், நன்மை குன்றும். மாட்டு கொம்பு, மாடோட கொம்பு இருக்கு பாருங்க. மாட்டோட கொம்பை நம்ம பார்த்தா அவங்களுக்கு செல்வம் தேவை. இதுதான் வந்து கல்வி என்ற தலைப்புல நெட்வொர்க் பண்ணும்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருக்காங்க. வாஸ்து சாஸ்திரா டெக்ஸ்ட் புக் யூனிவர்சிட்டி புக்ல அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது வீடு கட்ட போறாங்க, அவங்களுக்கு தேவைப்படும், நெட்வொர்க் பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு இன்ஜினியர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்துக்கிட்டு ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவெடுத்துக்குவாங்க. அது போக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அந்த டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இந்த சேனலை லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அலர்ட் வந்துடும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. மிகுந்த நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.